ஆசிரியராக இருப்பதனால் யோகா பற்றிய கருத்துக்கள் இந்த ஆள்காட்டி விரலில் கவிதையில் கூறிக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. பஞ்ச பூதங்களில் காற்றை மூலக்கூறாக குறிக்கும் விரலே, ஒருவரை அடையாளம் காட்டும் விரலே, மன அமைதி, கவனம், ஞான முத்திரையை குறிக்கும் விரலே, உள்ளுணர்வு மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் விரலே, கட்டை விரலுடன் இணையும் போது சின் முதிரை என்று குறிக்கப்படும் விரலே, ஆற்றல் சுழற்சியை உருவாக்கும் விரலே, அறிவை மேம்படுத்த உதவும் விரலே, நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்த உதவும் விரலே, மனம் ஒருமுகப்படுத்தும் உதவும் விரலே, நினைவாற்றலை அதிகப்படுத்தும் விரலே, ஆழ்நிலை தியான நிலையை வழிவகை செய்யும் விரலே, மனிதனின் உள்ளுணர்வை உணர்த்தும் விரலே, எண்ணங்களை ஒழுங்கமைக்க உதவும் விரலே, தியானத்தில் தியானிப்பவர்களை சக்தி வாய்ந்த கருவியாக திகழும் விரலே, காற்று ஏற்றத்தாழ்வு உடம்பில் ஏற்படும் போது சமன்படுத்த உதவும் விரலே, கட்டை விரலோடு சேர்ந்து பிறந்து கம்பனின் கம்பராமாயணம் படைக்கப்பட்ட விரலே, ஆளுமை தலைமை பண்பை அடையாளம் காட்டும் விரலே, ஜோதிடத்தில் குருவிரல் என்று போற்றப்படும் விரலே என்று கூறி என்னுடைய சிறு கவிதையை இவ்வளவு நேரம் செவி சாய்த்து கேட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். தலைப்பு நான் கொடுத்தப்ப அடைப்புக்குறியில வாக்கு சொல்லிதான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆள்காட்டு நிறைய பேர் இது பத்தி என்ன எழுதுறது அப்படின்ட்டு வினா எழுதுறதுனால அருமை 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 அருமை. ஆள்காட்டி விரலுடைய பயன்களையும் அவருடைய யோகா என்ற நமது அந்த தியான முறையில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமாக தனது ஆள்காட்டி விரலுக்கு என்னென்ன மகத்துவங்களும் பணிகளும் இருக்கிறது என்பதை எடுத்துரைத்து அவர் ஒரு யோகா ஆசிரியர் என்ற முறையில் அருமையான தனது ஆள்காட்டி மகத்துவத்தை எடுத்து வைத்து நமக்கு வாக்கு என்று நான் கோரிய அந்த அழைப்புக்குறியில் ஒரு வித்தியாசமாக அதை யோகாவாக மாற்றி நமக்கு படையில் தந்துள்ளார். அருமை கவிஞரே, அருமை.